இடத்துக்கு போய் முதலில் செய்ய வேண்டியது உங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள். தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியிலே திருப்தியாயிருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப சந்தோஷம். தங்கள் வீடுகளுக்கான அஸ்திவாரத்தை இடும் முன்பு அவர்கள் தேவ ஆலயத்திற்கான அஸ்திவாரத்தை போட்டார்கள். ரொம்ப சந்தோஷம். ஆனால் தடை வந்தபோதோ அவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. சகோதரனே, சகோதரியை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். நீ உன் வாழ்க்கையில எந்த முயற்சி செய்தாலும் கட்டாயம் அதற்கு தடைகள் வரும். அது என்ன முயற்சியாக இருந்தாலும் தடைகள் வரும். அப்படி தடைகள் வருகிற போது அதை நீ எதிர்த்து நின்று மேற்கொள்ளுவாய் என்றால் நீ ஒரு வெற்றியாளன். அவற்றை எதிர்கொள்ள முடியாமல் சோர்ந்து போவாய் என்றால் நீ இயலாதவன். அன்று சவுலும் சவுலோடு இருந்தவர்களும் கோலியாத்தின் சவாலை கேட்டு பயந்து போய் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே சத்துரு வந்து முன்பாக நின்று சவால் விட்டு மிரட்டிக் கொண்டிருந்த போது ஒருவன் முன்னுக்கு வந்து நின்றான். யார்? தாவீது. சத்துரு வந்திருக்கிறான், சவால் விட்டு கொண்டு நிற்கிறான். அப்படிப்பட்ட சமயத்துல கோழையைப் போல பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த சவுலும் சவுலோடே கூட இருந்த மற்ற போர் வீரர்களும் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் அதே சமயத்திலே தாவீது முன்னுக்கு வந்தான். ஜெயிக்க வேண்டும். இவனுடைய மிரட்டல்கள் எல்லாம் எத்தனை காலம் பயப்படுத்துவான்? எத்தனை காலம் இப்படி இருப்பீர்கள்? இவனை மேற்கொண்டாக வேண்டும் என்று முன்னேறி போனான். தேவ உதவியோடு, தேவனுடைய துணையோடு. என்ன நடந்தது? கோலியாத்தை முறியடித்தான். தாவீது என்ன ஆனான்? அந்த தேசத்திலேயே அளவுக்கு அதிகமாய் கனப்படுத்தப்பட்டான். சகோதர சகோதரிகளே, கோலியாத்துகள் இருப்பார்கள், தடைகள் இருக்கும், பயப்படுத்துவோர் இருப்பார்கள், மிரட்டுவோர் இருப்பார்கள். அப்படி பயப்படுத்துகிற போது, மிரட்டுகிற போது நீ என்ன செய்ய வேண்டும்? அவைகளை பார்த்து, ஐயோ இனி நம்மால முடியாது, அவைகளெல்லாம் கவனித்து, நம்மளால முடியாது, நம்மளால என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான், எதையோ செய்யலாம்னு நினைச்சும் செய்ய முடியல என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போவாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அதுதான் நடந்தது. சோர்ந்து போய்விட்டார்கள், விசுவாசத்தை இழந்து விட்டார்கள், ஆவிக்குரியவைகள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. ஆலய கட்டுமானத்திலே ஈடுபட்டு இருந்தவர்கள் எல்லாம் அந்த வேலையை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் ஆகாயை தேவன் எழுப்பினார். ஆகாய் எங்கிருந்து வந்தான்? இவர்களோடு கூடத்தான் வந்தான். ஆகாய் எங்கே பிறந்தவன்? அதோ அந்த பாபிலோன் தேசத்திலே இவர்கள் அடிமைகளாக இருந்தபோது அங்குதான் அவன் பிறந்தான். ஆகாயும் அவர்களோடு கூடத்தான் வந்தான். ஆகாயை குறித்து இப்பதான் வெளியே தெரிய வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்படின்னா செருபாபேல், யோசுவா, ஆகாய் மாத்திரமல்ல, சகரியா ஆகிய இவர்கள் எல்லோருமே கூட பாபிலோன் தேசத்திலே பிறந்தவர்கள். அவர்களோடு கூட வந்தவர்கள்தான். ஆனால் தேவன் அந்த சமயத்திலே ஆகாயோட கூட பேசுகிறார். என்ன பேசினார்? வாசிக்கலாம். ராஜாவாகிய தரியு அரசாண்டு 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், கவனிங்க, இந்த தரியு அரசாண்ட காலம் என்பது 521 486 வரைக்கும். இந்த தரியு ராஜா அரசாண்ட காலத்திலே சகரியா மற்றும் ஆகாய் ஆகிய இவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி 536 ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டது. கிமு 534 ஆலய பணிகள் நின்றுவிட்டது. 2 வருஷத்திலேயே ஆலய கட்டுமானம் நின்று போனது. அப்படி நின்று போனதற்கு பிறகு யாருமே கட்டுமானத்திற்கான பொறுப்பை எடுத்துக் கொள்ளவில்லை. அவரவர் தங்கள் வீடுகளை கட்ட முயன்றார்களே தவிர ஒருவர் கூட ஆலயத்திற்கான கட்டுமானத்தை பற்றி கவலைப்படவில்லை. காலம் கடந்தது. அப்படி அநேக காலம் கடந்ததற்கு பிறகு தேவன் ஆகாயோடே கூட பேசினார். அப்படி ஆகாயோட பேசி, நீ போய் சொல்ல வேண்டும் என்னுடைய ஜனங்களுக்கு. என்ன சொல்ல வேண்டும்? வாசிக்கலாம். 2வது வசனம். காலம் இன்னும் வரவில்லையாம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 4வது வசனம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இவர்கள் எல்லோருமே ஆலய கட்டுமானம் நின்று போனதினால்
என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல், கவலைப்படாமல், அதற்காக தேவனிடத்திலே வந்து, ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நின்றுவிட்டதே, என்ன செய்வது என்று கண்ணீர் விட்டு உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்கு பதிலாக, ஆப்பாடா, ஆலயப்படி நின்று போச்சு, நீ என்ன செய்ய முடியும், போய் நம்ம வேலைகளை நாம பார்க்க ஆரம்பிக்கலாம். யாரும் இருக்கிறீர்களா நம்ம மத்தியிலே? ஆலயத்திலே சில வேலைகள் இருக்கு, வாங்கன்னு சொன்னா ஓடி போறவங்க. ஆலயத்திலே ஊழியங்கள் நிறைய இருக்கு, செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குன்னு வாங்கன்னு சொன்னா தப்பிச்சு ஓடி போறவங்க. அந்த சாக்கு இந்த சாக்க சொல்லிட்டு அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ஆலயத்தின் ஊழியங்களை, சேவைகளை அலட்சியம் செய்கிறவர்கள் யாரும் நம்ம மத்தியில் இருக்கிறீர்களா? அது நல்லதல்ல. எப்பொழுது ஆலயத்திற்கு, ஆலய கட்டுமானத்திற்கு தடைகள் வந்ததோ உடனே ஆண்டவரை தேடி வந்து ஜெபித்து மன்றாட வேண்டிய யூதர்கள் என்ன செய்தார்கள்? அதை சாக்காக எடுத்துக்கொண்டு ஆலய பணியை விட்டுவிட்டு தங்கள் வேலையை பார்க்க போய்விடுகிறார்கள். சொந்த வேலையை பார்த்துக்கொள்ள, சொந்த வீடை கட்டுவதற்காக, பயிர்களை விளைவிக்க என்று அந்த வேலையை பார்க்க போய்விடுகிறார்கள். தேவன் சொன்னார், நீங்கள் என்னுடைய வீட்டை, ஆலயத்தை கட்டாமல் உங்கள் வீடுகளை கட்ட போய்விட்டீர்களே, இப்படி செய்வதற்கேற்ற காலமா இது? கேள்வி கேட்கிறார். அது மாத்திரமல்ல, இப்படி அவரவர் தங்கள் இஷ்டத்திற்கு தேவ ஆலயத்தின் கட்டுமான பணியை விட்டுவிட்டு வேறு ஏதேதோ காரியத்திற்காக ஓடிவிட்டார்கள். செட்டில் ஆகிறதுக்காக ஓடுவதற்கு ஆரம்பித்தார்கள். விவசாயம் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு என்று ஆளாளுக்கு ஓடிவிடுகிறார்கள். தேவனையும் தேவனுடைய காரியத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஏதேதோ சாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகாய் அங்கே வந்து சொல்லுகின்றான், நீங்கள் தேவ பணியை ஒதுக்கி தள்ளிவிட்டு, தேவனுடைய ஊழியத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஏதேதோ செய்ய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, கொஞ்சம் பொறுங்க. பயங்கர தாகத்தோடும் ஏக்கத்தோடும் ஏதேதோ செய்ய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகளை குறித்து, அதன் மூலமா நீங்கள் பெறுகிற பலனை குறித்து ஒரு முறை யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா என்ன நடக்குது? தேவனை புறக்கணித்து, தேவனுடைய காரியங்களை புறக்கணித்து ஏதேதோ செய்ய ஓடுகிறீர்கள் அல்லவா? ஆக்சுவலா நீங்க என்ன சம்பாதிக்க போறீங்க, எதை சாதிக்க போறீங்க என்று சொல்லி அவன் கேட்கின்றான். என்னவென்று கேட்கிறான் என்றால், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்க என்னதான் செய்றீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அரித்துக் கொண்டு வருகிறீர்கள். அதை என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? எவ்வளவோ விதைக்கிறீங்க, விதைக்கிற அளவுக்கு பயிர் விளைவதில்லை. இதை கவனிச்சிருக்கீங்களா? அடுத்தது, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணமடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இதுதான் அந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்ட பிரதிபலன். சம்பாதிக்கிறேன்னு ஓடுறாங்க, ஆனா ஒரு பைசா மீதியாகல. விவசாயம் பண்ணணும், அதிக விதைக்கிறார்கள், ஆனால் பயிர் அதற்கேற்றபடி விளையவில்லை. கடினமாக உழைக்கிறார்கள், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவர்களால் பார்க்கவே முடியவில்லை. இருந்தாலும் அங்கதான் ஓடுறாங்க. புத்தி வரல. ஐயோ, நாம முதல்ல செய்ய வேண்டியது தேவன் சொன்னதுதானே. சகோதரனே, சகோதரியை கவனிக்கிறியா? இன்று உன் வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதித்தாலும் பைசா கூட மிஞ்சுவதில்லை. நீ எவ்வளவுதான் வியாபாரம் செய்தாலும், விவசாயம் செய்தாலும், உன் வாழ்க்கையிலே நீ நினைத்தபடி எதுவும் மிஞ்சுவதில்லை என்றால், நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை சேர்க்க முடியாமல் இருக்கிறாய் என்றால், அதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் உனக்கு சொன்னது ஒன்று, நீயோ செய்வது வேறொன்று. தேவனுடைய நோக்கங்களை, தேவனுடைய சபையை, தேவன் அருளியிருக்கிற ஊழியத்தை அலட்சியம் செய்து நீ ஏதேதோ சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், ஓடிக்கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் யோசித்துப் பார். என்னை புறக்கணித்து விட்டு, நான் கொடுத்த வேலையை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, உன் வேலையையே பார்த்து கொண்டு ஏதேதோ செய்ய வேண்டும் என்று ஓடுகிறாய் அல்லவா? ஒருமுறை யோசித்துப் பார், எதை சாதித்திருக்கிறாய்? உன்னையே கேட்டுப்பார். தேவன் உன்னோடு தான் பேசுகிறார். இந்த யூத ஜனங்களை, அடிமைகளாக இருந்தவர்களை தேவன் விடுவித்து மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கை கொடுத்தார். ஒரு காலத்திலே அடிமைகள் இவர்கள், இப்பொழுது சுதந்திரம் பெற்றவர்கள். ஒரு காலத்தில் பாபிலோனில் இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் தங்கள் சொந்த பட்டணத்தில, இதற்கு முன்பு வேறொரு இடத்துல, இப்பொழுதோ சொந்த வீட்டில. ஒரு காலத்திலே அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாய், இப்பொழுது சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்கிறாய். ஒரு காலத்தில் வேறொரு ஊர், இப்பொழுதும் சொந்த பட்டணம். ஒரு காலத்திலே பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாய், இப்பொழுதோ பாக்கியத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை தேவன் உனக்கு அருளியிருக்கிறார். இவையெல்லாவற்றையும் அவர்கள் மறந்து போனார்கள். இவையெல்லாவற்றையும் நீயும் கூட மறந்து விட்டாய் என்பதுதான் இன்று உண்மை. இது ஆகாயின் புத்தகம் தெரியப்படுத்துகின்ற சாராம்சம். ஆகாயினுடைய வேலை என்னவென்றால், அந்நாளிலே ஆலய பணிகளை, ஆலய கட்டுமான பணிகளை உதறி தள்ளிவிட்டு அவனவன் தன் வேலையை பார்க்க ஓடிக்கொண்டிருந்த போது, ஆகாயின் மூலமாக தேவன் தம்முடைய பிரஜைகளோடு பேசுகிறார். என்னவென்று, இது ஏற்ற நேரமா? உங்கள் சொந்த வேலையை பார்க்கிறீர்களே,
என்னுடைய வேலையை நிறுத்திவிட்டீர்களே. 9வது வசனம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடிப்போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். எப்பொழுது ஆகாய் வந்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிங்க. என்ன கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நீங்க சாதிக்க நினைச்சதை சாதிக்க முடியல, பெற்றுக்கொள்ள நினைச்சதை பெற்றுக்கொள்ள முடியல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனை கண்டுகொள்ளவில்லை. தேவனை அலட்சியப்படுத்தினார்கள், தேவனுடைய ஆலயத்தை அலட்சியம் செய்தார்கள், தேவனுடைய வேலைகளை அலட்சியம் செய்தார்கள். எனவே இன்று எந்த பிரதிபலனையும் காணவே முடியாது ஒரு கவலைக்குரிய நிலையில் இருக்கிறீர்கள். தயவு செய்து ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், முதலில் செய்ய வேண்டியதை நாம் முதலில் செய்தாக வேண்டும். முதலாவது தேவனுக்கு இடம் தர வேண்டும், தேவனுடைய ஆலயத்திற்கான இடத்தை தர வேண்டும், தேவ காரியங்களுக்கு இடம் தர வேண்டும். அதற்கு பிறகு நாம் என்ன செய்தாலும் சரி, தேவன் உயர்த்துவார். இது வேதம் கற்றுத்தரும் விஷயம். அந்நாளிலே அவர்கள் ஆலய கட்டுமானத்திற்கு தடை வந்தது என்று சொல்லி இன்டைரக்டாக கொஞ்சம் சந்தோஷம் கூட பட்டுக்கொண்டு ஆலய காரியத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு சொந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள். சொந்த வீடு கட்டுறது, சொந்தமா வயல்ல விழுறது, இப்படி எல்லாம் ஆரம்பிச்சாங்க. எதுவும் உருப்படல. எவ்வளவுதான் விதை விதைத்தாலும் பயிர் விளையவே இல்லை. அது எவ்வளவு சம்பாதித்த போதும் கையில் காசு மிஞ்சவில்லை. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? ஆகாய் தெளிவாய் தீர்க்க தரிசனம் சொல்லி, நீங்கள் தேவனை மறந்து விட்டீர்கள், தேவனுடைய ஆலயத்தை மறந்து விட்டீர்கள். எனவேதான் இப்படியெல்லாம் நடக்கிறது. வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆலயத்தை கட்டலாம் என்று அழைப்பு விடுத்தான். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட செருபாபேல், அதே போல அங்கே இருந்த ஆசாரியனாக இருந்த யோசுவா, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து கட்டுமானத்தை ஆரம்பிக்கின்றார்கள். வாசிக்கலாம். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. அதாவது வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகாய் அங்கே என்ன செய்தான்? நல்லா நனைஞ்சு கிடக்கிற மரங்கள் இருக்குள்ள, அப்படி நல்லா நனைஞ்சு போயிருக்கிற மரங்களை பலகைகளை ஒழுங்குபடுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுதாங்க நடக்குது. கொஞ்சம் உலகத்தின் காரியங்களிலே நனைந்து போயிருந்த அவர்களை காய வைக்கிறான். காய வைத்து ஆலய பணிகளை ஆரம்பிக்க வைக்கிறான். அப்படி ஆலய பணிகளை ஆரம்பித்ததற்கு பிறகு 2வது அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? 3வது வசனம் 2-3. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? இருதயத்தின் யோசனைகளை தெளிவாய் காண்கிறவராயிருக்கிற தேவன், அதாவது யூதா ராஜ்யத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டவர்களிலே இன்னும் சில பேர் உயிரோடு இருந்தார்கள். அங்கே போனார்கள், திரும்ப வந்திருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள் ஏற்கனவே சாலமோன் தேவாலயத்தினுடைய மகிமையை கண்டிருக்கிறவர்கள். இப்பொழுது கட்டுகிற இந்த ஆலயத்தையும் பார்க்கிறார்கள். பார்க்கிற அவர்களில் ஒரு விதமான சோர்வு உண்டாயிற்று. என்னது? அன்னைக்கு தேவாலயம் எப்படி இருந்தது, அன்னைக்கு கட்டப்பட்ட ஆலயம் எப்படி இருந்தது, இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற ஆலயம் எப்படி இருக்கு, அது எவ்வளவு அற்புதமான ஆலயமா இருந்தது, இது அந்த மாதிரி இல்லையே, ஒரு சாதாரணமா இருக்கேன்னு யோசனை. இந்த மூப்பர்களுக்கு எப்போ அந்த யோசனை வந்ததோ, அந்த எண்ணம் வந்ததோ, சரி ஏதோ ஆலயத்தை கட்டியிருக்கீங்க. ஒரு காலத்துல இந்த ஆலயம் எப்படி இருந்தது தெரியுமா? சாலமோன் ஒரு மகாராஜா, மகா ஐஸ்வர்யவானாயிருந்தவன். தாவீதும் பெரிய ஐஸ்வர்யவானாயிருந்தவன். ஐஸ்வர்யவான்களாயிருந்த தாவீதும் சாலமோன் ஜனங்கள் எல்லோருமே சேர்ந்து அற்புதமான அந்த ஆலயத்தை கட்டினார்கள். அப்படி அற்புதமாக கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தோடு கூட ஒப்பிட முடியுமா? அடிமைகளாக இருந்த இவர்கள் வந்து அந்த மாதிரி தேவாலயத்தை எப்படி கட்ட முடியும்? சோ இவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு கட்டின தேவாலயம் எப்படி இருந்தது, இன்னைக்கு இவங்க கட்டுற தேவாலயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி கம்பேர் பண்ணி இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு விதமான சோர்வை உண்டாக்கி விட்டார்கள். பெரியவங்களே,
உங்கள் பிள்ளைகள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உற்சாகப்படுத்த முயற்சி செய்யுங்க. சாதாரணமா பலர் என்ன செய்றீங்க? சோர்ந்து போக பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உற்சாகம் இழக்க செய்துவிட்டு நிராசைக்கு ஆளாக்கி விடுகின்றோம். தயவு செஞ்சு உங்க பையனை யாரோராடோ ஒப்பிட்டுக்கிட்டு அவனை சோர்ந்து போக பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த பையனை பாரு, எவ்வளவு அற்புதமா படிக்கிறான், நீயும் இருக்கிய. இது வழக்கமா நம்ம வீடுகளில் காணப்படுற ஒரு சாதாரணமான காட்சி தான் இல்லையா? இந்த பெரிய ஆட்கள் அதுக்கு முன்னால் இருந்த ஆலயத்தை பார்த்தவர்களாக இருந்தவர்கள் இப்ப கட்டுற ஆலயத்தை பார்த்து சோர்ந்து போயிடுறாங்க. ஏன்னா கம்பேர் பண்ணி, அது என்னது, அன்னைக்கு இருந்த ஆலயம் எப்படி இருந்தது, இன்னைக்கு இவங்க கட்டுற ஆலயம் அந்த மாதிரி வருமா என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட மற்றவர்களையும் சோர்வுக்குட்படுத்தி அதை தேவன் பார்க்கிறார். தேவன் பார்த்து என்ன செய்கிறார் வாசிக்கலாம். முதலாவது சரி செய்கிற செய்தி. முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்ப்பது ஆகாயினுடைய சரி செய்கிற செய்தி. இரண்டாவது அதிகாரத்திலே சந்தோஷத்தை தருகிற செய்தி. இந்த ரெண்டுமே ஆகாய் கொடுத்த செய்தி. செய்தியின் சாராம்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2வது அதிகாரம் 3வது வசனம். இந்த ஆலயத்தின் முந்திர மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மூப்பர்கள் அதற்கு முன்பு தேவாலயத்தை பார்த்தவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு ஒரு சோர்வு காட்படுகிறான் செருபாபேல். அதே போலத்தான் யோசுவாவும் சோர்வுக்குட்பட்டு விடுகின்றான். வழிநடத்த வேண்டிய தலைவர்களே சோர்ந்து போகும்போது அவர்களை ஆகாய் வழிநடத்துகிறான். தேவனுடைய வல்லமையோடு கூட. தேவன் சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், செருபாபேலே நீ திடன்கொள். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். 5வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். ஊழியக்காரனே, ஒருவேளை உன் சபை சிறிய சபையா இருக்கலாம். சபையே, உங்கள் சபை சின்ன சபையாக இருக்கலாம். கால்வரி டெம்பிள் ஒரு பெரிய சபையாக இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு கவனிக்கணும், இது பெரிய சபையா இருந்தாலும் உங்களது சின்ன சபையா இருந்தாலும் அந்த சபைக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார், நான் இருக்கிறேன் உங்களோடு. அது முக்கியம். அதுதான் நமக்கு வேணும். பெரிய சபையா சின்ன சபையாங்கிறது இல்ல, அந்த சபையில தேவன் இருக்கிறாரா, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேவன் வாக்கு பண்ணுகிறார். சாலமோன் கட்டியதை போல ஆலயத்தை கட்ட முடியாவிட்டாலும் நீங்கள் எந்த சபையை எந்த ஆலயத்தை கட்டினாலும் அந்த ஆலயத்தில் நான் இருக்கிறேன். ஊழியக்காரனே, ஒரு பெரிய ஆலயத்தை உன்னால் கட்ட முடியாவிட்டாலும் உன்னால் முடிந்த ஆலயத்தை நீ கட்டு. தேவன் வாக்கு பண்ணுகிறார், உன்னுடைய ஆலயத்துல நான் இருப்பேன் என்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஒரு பெரிய வீடு உங்களால கட்ட முடியாம இருக்கலாம். ட்ரிபிள் பெட்ரூமோ அல்லது 4 பெட்ரூமோடு கூடி இருக்கிற ஒரு பெரிய பிளாட்டையோ உங்களால வாங்க முடியாம இருக்கலாம். சின்ன வீட்டுல இருக்கலாம் அல்லது குடிசையா கூட இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியிலே இருப்பேன் என்று. பெரிய வீடா சின்ன வீடா அது அவசியமே இல்லை. ஒருவேளை உன் வீடு பெரிய வீடா இருந்து அதுல தேவன் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? உன்னுடைய வீடு சின்னதாக இருந்தாலும் அந்த வீட்டில் தேவன் இருப்பார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சகோதரனே, சகோதரியே, என்னுடைய கேள்வி, உன் வீட்டிலே தேவன் இருக்கிறாரா? இல்லாவிட்டால் இன்றாவது தேவனை கேள். ஆண்டவரே, 3 ரூம் இருக்கியா, என்ன பிரயோஜனம் நீங்க இல்லன்னா? அல்லது ஆண்டவரே, சின்ன ரூமையா, ஆனா அதுல நீங்க இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கம்பேர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு இருந்தா நல்லா இருக்கும், அந்த ஏரியால வீடு இருந்தா நல்லா இருக்கும், இந்த ஏரியால வீடு இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவு பெரிய சர்ச் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். இப்படி பிறரோடு கம்பேர் பண்ணி நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அன்று செருபாபேலும் அதே போல யோசுவாவும் சோர்ந்து போனார்கள். காரணம் என்ன? அவர்களோடு கூட இருந்த ஜனங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுதுதான் தேவன் வந்து செருபாபேல் இடத்துல சொல்லுகிறார், செருபாபேலே திடன்கொள், தைரியமாகிரு. யோசுவாவே தைரியமாயிரு, என்னுடைய ஆவி உங்கள் மத்தியிலே இருக்கிறது. நீங்கள் கட்டப்போகிற ஆலயத்திலே நான் இருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் என்ன சொல்லுகிறார்? தொடர்ந்து வாசிக்கலாம். 9வது வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். தைரியமா இருங்க. அந்த ஆலயத்தை காட்டிலும் இந்த ஆலயத்திலே என் மகிமை நான் அதிகமாய் வைப்பேன். சகோதர சகோதரிகளே, நீ எங்க இருக்கிறாயோ, அது சின்ன இடமோ பெரிய இடமோ, ஆனால் அதிலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சன்னதி,
தேவனுடைய மகிமை அது அவசியம். தேவன் வாக்கு பண்ணினார், நான் இருப்பேன், சோர்ந்து போயிடாதீங்க என்று வாக்கு பண்ணி, அதற்கு பிறகு 23வது வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்துரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். செருபாபேலே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நாம கவனமா இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சத்தை ஆராய்வோம் என்றால் செருபாபேலை பார்க்க முடியும். இந்த செருபாபேலின் வம்சத்திலிருந்துதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நம்பிக்கைக்குரியவனாய், உண்மையாய், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, தனக்கு கொடுக்கப்பட்ட தலைமைத்துவத்தை, கடமைகளை நேர்த்தியாய் நிறைவேற்றி ஆலயத்தை முழுமையாக்க வேண்டிய பணியிலே தான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தான். எனவே தேவன் செருபாபேலை நினைவு வைத்துக் கொள்ளுகிறார். நீ என்னுடைய ஊழியக்காரன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி, நீங்கள் பின்னால மத்தேயு சுவிசேஷத்தை பார்ப்போம் என்றால், அதேபோல லூக்கா 2 அல்லது 3வது அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால், இந்த செருபாபேல் அங்கே நான் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த செருபாபேல், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, பின்பு வந்த யாக்கோபு, அதற்கு பின்பு வந்த யூதா கோத்திரத்தில செருபாபேல், அதற்கு பிறகு செருபாபேலுக்கு பிறகு, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கான வம்சம் எதுவென்று நாம் பார்க்கிறோமோ, அந்த வம்சாவளியிலே செருபாபேலும் ஒருவன், முக்கியமானவன். ஆகாய் செய்த காரியம் என்ன? இந்த நனைந்து போன நிலைமையிலே இருந்த அந்த மனிதர்களுக்குள்ளே ஒரு சூட்டை உண்டாக்கி அவர்கள் வேலை செய்யும்படியாக தன் சார்பாக தீர்க்கதரிசியாக உழைக்கிறான். கவனிங்க. பின்பு ஏன் சகரியா வந்தான் என்றால், கவனிங்க, சகரியா, அடுத்து சகரியாவை தான் பார்க்க போறோம். ஆகாய் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பிரீச்சர், உள்ளதை உள்ளபடி திட்டமாய் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி. அவன் என்ன சொன்னான்? நீங்கள் தேவனுடைய காரியத்தை புறக்கணித்து விட்டீர்கள், அதனால் தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறாமல் இருக்கின்றீர்கள். விதை விதைக்கிறீர்கள், ஆனால் பயிர் விளைவதில்லை. வீடு கட்டுகிறீர்கள், ஆனால் சுகமோ சௌக்கியமோ சந்தோஷமோ அதில் இல்லை என்று நேரடியாய் பேசிய ஒரு தீர்க்கதரிசி ஆகாய். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆலயத்தை கட்டினார்கள் என்று சிம்பிளாக நாம் வாசித்து விடுகிறோம். ஆனால் ஆகாய் இப்படி வெட்ட வெளிச்சமாக நேரடியாக பேசிய அந்த சமயத்தில் அவன் சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு, நாட்களிலே செருபாபேல், அதே போல ஆசாரியனாக இருந்த யோசுவா, அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வேலையை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த பிறகு அநேக தடைகள் வந்தது, இடையூறுகள் வந்தது. எல்லாவற்றையும் ஆகாய் 2 அதிகாரங்களில் எழுதி வைக்கிறான். ஆனா இப்போ ஜாக்கிரதையா கவனிங்க. சகரியாவின் புத்தகம் கொஞ்சம் அங்க வாங்க. சகரியா 1:1. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே, இப்ப ஆகாய் 1வது அதிகாரம் 1வது வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே. இங்கே தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஆகாயினுடைய தீர்க்க தரிசன ஊழியத்திற்கும் சகரியாவினுடைய ஆசாரிய ஊழியத்திற்கும் இடையே டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2 months, 2 மாசம். சுருக்கமா ஒரு கதை மாதிரி நான் சொல்லிடுறேன். இதை சொல்லி நான் முடிக்க முயற்சி செய்கிறேன். ஜாக்கிரதையா கவனிங்க. யூதர்கள் வந்த பிறகு கட்ட வேண்டிய அந்த ஆலயத்துல தடை உண்டான போது, ஆலய கட்டுமானம் நின்றபோது தேவன் ஆகாயோடே பேசுகின்றார். ஜனங்கள் ஆலயத்தை கண்டுகொள்ளவில்லை, கட்டுமானத்தை விட்டுவிட்டார்கள், போய் அவர்களுக்கு சொல்லு என்றபோது தேவன் கொடுத்த தூண்டுதலினாலே ஆகாய் சென்று அவர்களிடத்திலே சொல்லுகிறான், ஊழியம் செய்கிறான். அப்படி அவர்களை சரி செய்ய முயற்சி செய்த போது, நல்ல கவனிங்க, ஆலய கட்டுமானம் 6 வருடங்கள் நடந்தது. 1 வருஷத்துல முழுமையாகல, 2 வருஷம் பிளஸ் அதுக்கப்புறம் 4 வருஷம். 6 வருஷம். 14 வருடங்கள் நின்று போயிருந்தது. 14 வருஷம் நின்று போய் 6 வருடங்களில் கட்டப்பட்டது. இப்ப நாம பார்க்கிற இந்த காலம் 4 வருஷங்கள். அதாவது முந்தைய 2 வருஷத்துல அவங்க அஸ்திபாரம் போட்டார்கள், சில வேலைகளையும் செய்தார்கள். அந்த வேலை நின்று போனது. 2 வருட கட்டுமானத்திற்கு பிறகு நின்று போனது. அதுக்கப்புறம் 14 வருடங்கள் எதுவுமே நடக்கல, முழுமையா வேலை நின்று போச்சு. அப்படின்னா 2 + 14 மொத்தம் 16 வருஷம். அதுக்கப்புறம் 6 வருஷம். 20 வருடத்திலே ஆலய பணி முடிவடைவதற்கு, அதாவது 20வது வருடத்திலே ஆலய பணி முடிந்தது, இந்த பின்னைய 4 வருஷத்தை சேர்த்து. இந்த 4 வருடங்களை ஆகாய் என்ன செய்தான்? சிம்பிளிஃபை பண்ணிட்டான். இங்க அதற்கப்புறம் நடந்த விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்ய ஆரம்பித்த 2 வருடங்கள் கழித்து தேவன் சகரியாவை எழுப்பினார். சகரியா ஒரு வாலிபன் மாத்திரமல்ல, ஒரு ஆசாரியனுடைய குமாரன். தேவன் அவனோடே கூட பேசி, சகரியாவே எழு, நீ வா, நீ சென்று தீர்க்க தரிசன முறை என்று சொல்லி 2 monthsக்கு அப்புறம், அதாவது ஆகாயை தேவன் தீர்க்கதரிசியாய்
தெரிந்து கொண்டு ஆகாய் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்த பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு தேவன் சகரியாவை எழுப்புகிறார். அதாவது எருசலேம் பட்டணத்திலேயே ஆலய கட்டுமானம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு புறத்திலே ஆகாய் ரொம்ப பெரியவன், சகரியா ரொம்ப சின்ன பையன். தன்னுடைய 20வது வயதிலேயே தீர்க்கதரிசியாக சகரியா தன் ஊழியத்தை ஆரம்பித்தான் என்பது வேத பண்டிதர்களின் அபிப்பிராயம். ஆகாய் கொஞ்சம் பெரிய ஆளு, சகரியா ரொம்ப சின்ன பையன். பெரியவனான ஆகாயோடு கூட சகரியாவும் சமகாலத்துல, அதாவது ஆகாயினுடைய ஊழியத்தோடு கூட சகரியாவும் இணைந்து கொண்டு அவனுக்கு துணையாக உதவியாக நின்று தனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய பாரத்தோடு கூட அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து வந்தான். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, முதலில் எங்கள் வாழ்க்கையை கட்டிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையிலே கட்டப்படாமல் நாங்கள் எதை கட்ட முயற்சி செய்தாலும் அதனால் பலனும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த விஷயத்தை ஆகாய் பிரஜைகளுக்கு தெரியப்படுத்தினான், எச்சரிக்கை செய்தான். அதே சமயத்திலே ஜனங்களுக்குள் இருந்த சோர்வை, நிராசைகளை அகற்றுவதற்கும் அவர்களை தைரியப்படுத்துவதற்கும் எழுப்புதலை உண்டாக்குவதற்கும் ஆதரவளிப்பதற்கும் உமது கட்டளைகளை ஆசரிப்பதற்கும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஆண்டவரே சகரியாவை அனுப்பினீர். பாவமுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆகாய், சகரியா ஆகியோருடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதன் பின்பு எஸ்ராவை நீர் அனுப்பி வைத்தீர். எஸ்ரா வந்து ஊழியத்திலே ஆலய பணிகளிலே லேவியர்களோடு சேர்ந்து தான் செய்ய வேண்டியதெல்லாவற்றையும் செய்தான். அதற்கு பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு நீர் நெகேமியாவை அனுப்பினீர். நெகேமியா வந்து எருசலேமை சுற்றி பிராகாரத்தை எழுப்பினான். அதே சமயத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகின்ற, சரி செய்து கொள்ளுகிற, வார்த்தையின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.